வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சிந்து நாகரிகம் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவின் மற்ற பகுதியில் நிலவிய காலம் இடைக்கற்காலம், புதிய கற்காலம். சிந்து நாகரிகம் அமைந்துள்ள இடம் இந்தியாவின் வடமேற்கு பகுதி, பாகிஸ்தான். கிமு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் டேஸ் எனப்படும். சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. ஹரப்பா நாகரிகம். சிந்து பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்க காலம் பொது ஆண்டுக்கு முன் 7000. தொடக்க கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 3000 to 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 2600 to 1900. பிற்கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 1900 to 1700. ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் காணப்பட்ட காலம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். 1826 இங்கிலாந்தைச் சேர்ந்தவர். அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். 1831. ஹரப்பா எதனால் அழிக்கப்பட்டது? 1856 லாகூர் முல்தான் ரயில் பாதை அமைப்பதற்காக. இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பா பகுதியில் ஒரு முத்திரை யாருக்கு கிடைத்தது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எப்பொழுதெல்லாம் ஹரப்பாவை பார்வையிட்டார்? 1853, 1856, 1875. இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிகத்தின் பெரும் பகுதி யாருக்கு உரித்தானது? பாகிஸ்தான். 1940களில் ஹரப்பாவில் ஆய்வு நடத்தியவர் ஆர்.எம். வீலர். எடைக்கற்கள் வடிவம் கனசதுரம், பெருங்குளம் வடிவம் செவ்வகம், முத்திரை வடிவம் செவ்வகம், நகரங்கள் வடிவம் சட்டக வடிவம். பெருங்குளம் சேமிப்பு கிடங்கு, பொது அரங்கு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம் ஹரியானா, ராக்கி ஹர்கி. இரட்டை கோயில்கள் உள்ள இடம் மற்றும் அதனை கட்டியவர் யார்? அபு சிம்பல், எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸ். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தைச் சேர்ந்தது? உலோக காலம். பொது ஆண்டுக்கு முன் 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட பிரமிடு கிசே பிரமிடு. கிசே பிரமிடு ஒவ்வொன்றின் எடை 15 டன். மெசபடோமியா ஊர் நமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். இந்தியாவின் தொடக்க நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோ. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்து நாகரிகம். ஆப்கானிஸ்தான் ஆறுகள் காவிரி, புருன்ஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரிவாலா, பொருணை. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் கொண்ட இடங்கள் கொர்க்கை, வஞ்சி, மத்ரை, உரை, கூடல் நகர். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடுதல் தளம் தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் குஜராத், லோத்தல். அமர்ந்த நிலையில் ஆண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. லோத்தல் அமைந்துள்ள இடம் குஜராத், சபர்மதி ஆற்றின் ஃபர்ஸ்ட் துணை ஆற்றின் கரையில். சிந்துவெளி நாகரிக முன்னோடி மெஹர்கர். மெஹர்கர் எங்கு உள்ளது? போல நாற்று பள்ளத்தாக்கு, பலுச்சிஸ்தான் மாநிலம், பாகிஸ்தான். மெஹர்கர் மக்களின் தொழில் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு. ஹரப்பாவில் எவை இருந்ததற்கான சான்று இல்லை? அரண்மனை, வழிபாட்டு தலம். வலுவானது, கடினமானது, நிலைத்து நிற்கும், நெருப்பை தாங்கும், நீரால் கரைவதில்லை ஆகிய தன்மையால் பயன்படுத்தப்பட்டது எது? சுட்ட செங்கல். சுட்ட செங்கல்
தட்டைகள் கொண்டு மூடப்பட்டிருந்தது எது? கழிவுநீர். பெருங்குளம் வடிவம் அமைப்பு. நகரின் நடுவில் செவ்வக வடிவம். நீர் கசியாது. சுட்ட செங்கற்கள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளது. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறம் அறை. குளத்திற்கு நீர் கிணறு மூலம் பெறப்பட்டது. 4 பக்கங்களிலும் நடைபாதை. வடக்கு தெற்கு படிக்கட்டு. நடைபாதை அருகே பல அறைகள். பொருட்களின் நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்? குச்சிகள். சுமேரியாவின் அங்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் யார்? நாரம்சின். நாரம்சின் எங்கிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்? சிந்துவெளி மெலுகா. பொது கட்டிடம் அமைப்பு. 20 தூண்கள் 4 வரிசை கொண்ட விரிந்த கூடம். இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் புதுடெல்லி. தானிய கிடங்கு. சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கிறது. வரலாற்றில் அதிக நாட்கள் நிலைத்த நாகரிகம். எகிப்து நாகரிகம். மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா. சிந்து சமவெளி மொழி பண்டைய தமிழ் வடிவமே என கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். சிந்துவெளி மக்களின் வீடுகளில் இல்லாதது சன்னல்கள். மெசபடோமியா புராணத்தில் மெலுகா குறித்த வரிகள். உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும். ஹரப்பா மக்கள் அறிந்திடாதது இரும்பு, குதிரை. ஹரப்பா மக்களின் பயிரிடும் முறை இரட்டை பயிரிடல். உழுத நிலங்கள் காணப்படும் இடம் காளிபங்கன். பாசனத்திற்கு எதனை பயன்படுத்தினர்? கால்வாய்கள், கிணறுகள். ஹரப்பா மக்களின் பொருட்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபடோமியா. ஸ்டீடைட் கல்லில் அமைந்தது. மதகுரு. துணியாலான பூ வேலைப்பாடுகளுடன் கொண்ட மேலாடை. நடனமாடும் பெண் சிலை எதனால் ஆனது? செம்பு. முழங்கையின் மேற்பகுதி வரை வளையல்கள். ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகள். இதுவரை விளங்கிக் கொள்ள முடியாத எழுத்துமுறை ஹரப்பா எழுத்துமுறை. இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட எழுத்து தொடர்கள் எத்தனை? 5000த்திற்கும் மேற்பட்டவை. வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் காளிபங்கன். ஹரப்பா மக்கள் இறந்தோரை என்ன செய்தனர்? புதைத்தனர், எரித்தனர். மொஹஞ்சதாரோ கொண்டிருந்த இருவேறுபட்ட பகுதிகள் கோட்டை பகுதிகளாகவும் தாழ்வான நகரமாகவும். வீடுகள் எதனால் ஆனவை? சேற்று மண்ணால் ஆன செங்கற்கள். கழிவுநீர் வடிகால்கள் டேஸ் செங்கற்களால் ஆனவை? சுட்ட செங்கற்கள். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு எதனை பயன்படுத்தினர்? சுட்ட சுடாத செங்கற்கள். நூல்கள் சுற்றி வைப்பதற்கு உதவியானது சுழல் அச்சுகள். ஹரப்பா மக்களின் அணிகலன்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்கள். உருளை வடிவ முத்திரை கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பாரசீக வளைகுடா, மெசபடோமியா, சிந்துவெளி பகுதி. மெஹர்கரில் நாகரிக முந்தைய காலம். பொது ஆண்டுக்கு முன் 7000. தெருக்களின் வடிவமைப்பு திசை. கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்குள்ளது? ஹரியானா மாநிலம் ராக்கி ஹர்கி. எவ்வகை சக்கரங்களை பயன்படுத்தினர்? ஆரக்கால் இல்லாத. பண்டைய மெசபடோமியாவில் சுமேர் பகுதியில் கிடைத்துள்ள முத்திரைகள் ஈராக், குவைத், சிரியா பகுதிகளை குறிக்கும் சிந்துவெளி முத்திரைகள். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் எது சிறியது? குஜராத். தந்தத்தினால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவு கொண்டுள்ளது. சிந்து நாகரிகம் அமைந்துள்ள மொத்த பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆர் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் பாகிஸ்தான் ஈரான் எல்லை சர்காஜெண்டோர் குடியிருப்புகள். வடக்கில் ஷார்டுகை ஆப்கானிஸ்தான். கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம். தெற்கில் தைமதாபாத் மகாராஷ்டிரம். சிந்து நாகரிகத்தின் மைய பகுதிகள் பாகிஸ்தான், இந்தியாவின் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கப்பட்ட பகுதி சிந்து பகுதி.
ஹரப்பா காலம் முக்கிய நகரங்கள். ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். டோலவீரா குஜராத் இந்தியா. காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா. லோத்தல் குஜராத் இந்தியா. பனாவலி ராஜஸ்தான் இந்தியா. ராக்கி ஹர்கி ஹரியானா இந்தியா. சர்கோட்டா குஜராத் இந்தியா. ஹஜா பறவை எது? மயில். ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஓமன். ஹரப்பாவிற்கும் மெசபடோமியாவிற்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடும் கல்வெட்டு கியூனிஃபார்ம். ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலை. கிராமங்கள் ஊர்கள் வளர்ச்சி பெற்றன. முதிர்ந்த ஹரப்பா பண்பாடு நகர மையங்கள் தோன்றின. உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. வீடுகள் அமைப்பு. சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறை, கழிவுநீர் வடிகால், பல அறைகள். பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம், படிக்கட்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்கள் கொண்டிருந்தன. பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவை குறித்து ஆய்வு செய்பவர்கள் தொல் தாவரவியலாளர்கள். வெண்கல நாட்டிய மங்கை சிலை எங்கு கிடைத்தது? மொஹஞ்சதாரோ. ஹரப்பா மக்கள் வணங்கியவை. பசுபதி என்ற சிவன், பெண் கடவுள், தாய் தெய்வம் வழிபாடு, லிங்கம், சூலம், அரச மர வழிபாடு. நதிக்கரை குடியேற காரணம் வளமான மண், நன்னீர், போக்குவரத்து ஏற்ற வழி. நதிக்கரை குடியேற்றம் நாகரிக தொட்டில். உலகின் தொன்மையான நாகரிகம் மற்றும் நதிக்கரை நாகரிகங்கள். சீன நாகரிகம் 1700 to 1122. சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. எகிப்து நாகரிகம் 3100 to 1100. மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000. ஹரப்பா இடிபாடுகளை முதன்முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் யார்? கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரர், ஆராய்ச்சியாளர். பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படும் படிகக்கல் ரோரி செட். ஹரப்பா நாகரிக பொருட்களும் உற்பத்தி மையங்களும். சங்கு நாகேஸ்வர் பாலக்கோடு. பைடூரியம் ஷார்டுகை. கார்னிலியன் லோத்தல். ஸ்டீடைட் தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான் ஓமன். ஹரப்பா மக்கள் ரோரி செட் எதற்காக பயன்படுத்தினர்? கத்திகளும் பிற கருவிகளும். இவர்கள் அணிந்திருந்த துணி வகை பருத்தி, பட்டு. ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் எதனால் ஆனது? கார்லியன், செம்பு, தங்கம். ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரை எதனால் ஆனது? ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தங்கம். ஹரப்பா புதைக்குழிகளில் கிடைத்தவை மண் பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள். ஹரப்பா முக்கியமான தொழில் மேய்ச்சல். ஹரப்பா மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? செபு. ஹரப்பா மக்களின் உணவு மீன், பறவை, இறைச்சி. உழவுக்கு பயன்படுத்தப்படுகிறது கலப்பை. ஹரப்பா மக்களின் மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டவை, அடர் சிவப்பு கருப்பு நிறம், நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்டவை. கிடைத்த மண்பாண்ட பாத்திரங்கள் அகன்ற பாத்திரத்தை வைக்கும் தாங்கி, நீரை சேமித்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கைப்பிடியுடன் உள்ள கோப்பை, முனை சிறுத்தும் தாங்கும் பகுதி அகன்றும் உள்ள கோப்பை, தட்டுகள், கிண்ணங்கள். பொருட்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் இலைகள், மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியன. இவர்கள் அறிந்திருந்த விலங்குகள் எருமை, பன்றி, யானை, மான், முதலை, காட்டுப்பன்றி. ஹரப்பா புவி எல்லை தெற்கு ஆசியா. நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கு மேற்பட்டவை. தற்பொழுது 8 பெரிய நகரங்கள்.
இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. சார்லஸ் மேசன் குறிப்பிடுபவை: பாழடைந்த செங்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. சிவிஸ் என்பதன் பொருள் நகரம். நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்துவது காந்தப்புல வருடி. புதை கொண்ட பொருளை கண்டறிய உதவுவது ரேடார் தொலை நுண்ணுணர்வு முறை. கார்னிலியன் சிவப்பு மணிகள், ஜாஸ்பர் கிறிஸ்டல் படிகக்கல், ஸ்டீடைட் நுரைக்கல், செம்பு வெண்கலம் தங்கம் உலோகங்கள், சங்கு பீங்கான் சுடுமண் அணிகலன்கள் செய்தனர். இவர்களின் ஆயுதங்கள் அம்பு, ஈட்டி, கோடரி, மழுங்கல் முனை கோடரி. கருவிகள் எதனால் ஆனவை? ரோரிசெட் செம்பு, எலும்பு மற்றும் தந்தம். பயன்படுத்திய பொருட்கள்: கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிக்கும் தூண்டில், சவரக்கத்தி, தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சன் கோல்கள். ஹரப்பா சிந்தி மொழி பொருள் புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ சிந்தி மொழி பொருள் இடிகாட்டு மேடு. நகரின் வடபகுதி குறுகலாகவும் உயரமாகவும் இருந்தது. கிழக்கு பகுதி விரிந்தும் தாழ்ந்தும் இருந்தது. எழுத்து முறை வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதப்பட்டது. சித்திர வடிவ எழுத்துக்கள். எடை கற்கள் இரு மடங்காகும். ஈரடிமான எண்முறைப்படி உள்ளன. 1:2:4:8:16:32. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம். 1 இன்ச் அளவுகோல் 1.75 சென்டிமீட்டர். தங்கள் நாகரிக வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் நிலை. கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்தனர். ஹரப்பா வீழ்ச்சிக்கு காரணம்: காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சி, படையெடுப்பு, வெள்ளம், ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்ட நிகழ்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.